ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேட்லி கோட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸோட மெமரி பேஸ் கொஸ்டின் எப்போ நடந்துச்சுன்னா இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று நடந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி தான் மெமரி பேஸ் கொஸ்டின் செஷன் இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு நாளையோட முடியுது, சரியா? 22, 23 முடியுது. ஸோ கம்மிங் 27th ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு என்ஐசிஎல் அசிஸ்டன்டோட எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா 29, 30 ரெண்டுமே உங்க டேட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் 30 ஆகஸ்ட் 30 அன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில கிராண்ட் ஓப்பனிங் செரிமோனி நம்ம கெய்ட்லியோட ஆஃப்லைன் சென்டர் அங்க லான்ச் பண்ண போற மக்களே. ஸோ 13th அன்னைக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. நீங்க தூத்துக்குடி நியர்பைல இருந்தீங்கன்னா டெஃபினட் அட்டன் பண்ணுங்க, சரியா? ஸோ 29th என்ன சார் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல்ல மெகா பேங்கிங் செமினார். ஸோ இந்த பேங்கிங் செமினார் பார்த்தா உங்களுக்கு திண்டுக்கல் அஸ் வெல் அஸ் தூத்துக்குடியில் நடக்க போகுது. ஸோ கிராண்ட் ஓப்பனிங் தூத்துக்குடியில் நடக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து கால் வரும், எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, சரியா? ஸோ இதில் என்ன சார் நடக்கும், அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு என்னதான் வந்து கற்றுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் நம்ம சுகுமார் சார், கோகுல் சார் அண்ட் தென் ஆதித்யா சார் எல்லாமே வராங்க. ஸோ அவர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தா ஜாக்சன் சார், கார்த்திக் சார், ஜெகதீசன் சார், ஸோ வெங்கட் சார், இமானுவல் சார் எல்லாருமே வராங்க. இதில் ஆதித்யா சாரோட ஸ்பெஷல் செஷன் இருக்கு மகளே, ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கலாம் அதோட செஷன். ஸோ ஜாக்சன் சாரோட ரீசனிங் கிளாஸ் அந்த இமானுவல் சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்க திண்டுக்கல் நியர்பை இருக்கீங்கன்னா திண்டுக்கல் சிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ நான் தூத்துக்குடி பக்கத்துல இருக்கேன்னா தூத்துக்குடி பீப்புள்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க, சரியா? அப்பா போதும், வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் மக்களே, அதனால தான். ஏன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கல்ல, என்ன சார் இவ்வளவு ப்ரொமோஷன் தான். இது ப்ரொமோஷன்ல உங்களுக்காக யூஸ்ஃபுல்லா கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் தான், சரியா? ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம்ல. இது வேணாம், இது அப்புறமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங். இது மெமரி பேஸ் கொஸ்டின், ரியல் எக்ஸாம்ல கேட்ட மெமரி பேஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 6 ஜார்ஸ் இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஒன்லி கண்டிஷன் இருக்கா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்லி கண்டிஷன் வந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ஈஸி. ஸோ ஒய் மோர் தென் வி லெஸ் தென் இசட். ஓகே, ஒன்லி கண்டிஷன் இல்லை. ஸோ அப்போனா இதை வச்சு ஆரம்பிச்சாகணும். ஸோ க்ளூ என்ன? ஒய் மோர் தென் வி அண்ட் இசட். சரி, ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஜார் more than x, x விட more அட்லீஸ்ட் ஒன்னா இருக்கணுமோ. as many more than x less than y. ஓகே, w more than y less than u. ஸோ அப்போ பாருங்களேன், ஒய்க்கு மேலே எனக்கு w இருக்கணும். ஆல்ரெடி y இங்க இருக்கான், ஒய்க்கு மேலே w, ஸோ இங்கே u. கரெக்டா? ஓகே, ஸோ அடுத்து only 2 jars between w and x. ஓகே, the second least jar 18, y has less than x, x விட லெஸ்ஸா y இருக்கணும். அப்போ பாருங்க, டோட்டல் 1 2 3 4 5 6 ஜார்ஸ் இருக்கானா? எனக்கு என்ன சொல்லியிருக்கான், எக்ஸை விட மோரா மினிமம் ஒன்று இருக்கணும். இப்போ மினிமமா இங்க பாருங்களேன், ஒய்க்கு கீழே 2 பேர் இருக்கணும். யாரு? பி இசட் இருக்கணும். ஸோ நான் ஒய்யை இங்கே வைக்கிறேன். ஒய்யை இங்கே வச்சா அப்போ நான் எக்ஸ் எங்கே வைக்கணும்? எக்ஸுக்கு ஒய்க்கு கீழே 2 பேர்னா எக்ஸுக்கு மேலே 2 பேர். அதான் நீங்கள் கொடுத்துருந்தோம். as many more than x less than y. ஒய்க்கு கீழே 2 பேர், எக்ஸுக்கு மேலே 2 பேர். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் UW VZ இங்கே தானே வந்தாகணும். ஸோ அப்போ இங்கே U இங்கே W. இப்போ இந்த V இதை நான் எப்படி சார் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது? அதுக்காக க்ளூ கொடுத்தோம்னா எங்கப்பா ஒன்லி 2 எஸ், ஒன்லி 2 ஜார்ஸ் பிட்வீன் W அண்ட் Z. ஸோ W இங்கே, Wக்கு Zக்கு நடுவில் 2 ஜார், அப்போ V இங்கே. கிளியரா மக்களே? ஈஸி தானே? ஸோ இப்போ எனக்கு என்ன, எக்ஸுக்கு 26 லிட்டர், 26 லிட்டர். கிளியர்? ஈஸி. ஓகே, இந்த செகண்ட் லோவஸ்ட் 18, இங்கே 18. ஈஸி கொஸ்டின் மக்களே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம்ல. அடுத்து வாங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, WX Y Z கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஸோ 4 மீனிங்ஃபுல் லெட்டர் என்னென்ன வேர்ட்ஸ் இங்கிட்ட வந்துருவோமா? ஸோ என்னென்ன கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் T, தேர்டு ஃபோர்த்து R, அண்ட் தென் 4 5 6 7 LE. கரெக்டா? 4 5 6 7 எஸ். TRLE இதை வச்சு மீனிங்ஃபுல் வேர்டு எதுவும் ஃபார்ம் ஆகுமா? எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன கொடுக்கலாம்? எனக்கு ஆன்சரா கொடுக்கணும், சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 5th கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன். ஆட் ஒன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ நம்பர்ஸை போடுங்க, ஈஸியாயிடும் உங்களுக்கு. ஸோ 1 5 2 3. ஸோ இதில் பார்த்தா 18 22 19, யூக்கு பார்த்தா 21. கரெக்டா? சரி, ஸோ இதில் எஃப்க்கு 6, ஸோ 10 7 8. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தா இங்கே +4 -3 +1. ஸோ இங்கே +4 -3 +2.
அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்றும் தப்பு. இது என்ன ஃபால் ஆகுதோ அதில் இது வந்துடாது. சரியா? ஸோ அப்போ இங்கே +4 -3 இங்கே +1. ஸோ பாருங்க மக்களே, இங்கே +1 இங்கேயும் +1, இந்த இடத்துல இது +2 வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? சூப்பர். ஸோ அடுத்து next persons இருக்காங்க born on 2 different dates of 9/22 of 3 different dates. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆல்சோ தே லைக் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், சைக்காலஜி, சைபர் செக்யூரிட்டி டிஃபரெண்டாக இருக்கும். ஸோ பி வாஸ் பார்ன் இன் த மந்த் ஹேவிங் ஒன்லி 30 days. அப்போ 30 days இருக்க மந்த் என்னப்பா எனக்கு? 30 days இருக்க மந்த் என்னது? ஜூன் மட்டும் தானே, ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் 2 பேருமே 31. ஸோ அப்போ நான் இதை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஸோ ஜூனில் என்னென்ன டேட்டு? 9/22. ஸோ நெக்ஸ்ட் ஜூலையில் 9/22. அடுத்து ஆகஸ்ட்ல 9/22. ஸோ 1 2 3 4 5. ஓகே, சரி, இவன் மட்டும்தான் ஈவன் நம்பர். ஸோ பி இங்கே தான் இருக்கணுமா? பி இங்கே ஒரு பாசிபிள், பி இங்கே ஒரு பாசிபிள். ஓகே, ஸோ ஒன்லி 2% பிட்வீன் பி அண்ட் பேலிஸ்டிக். ஸோ 1 2 விட்டு இந்த இடத்துல பேலிஸ்டிக். ஸோ இதில் 1 2 விட்டு இங்கே பேலிஸ்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஸ் இமிடியட்லி பிஃபோர் பேலிஸ்டிக். பேலிஸ்டிக்கு இமிடியட்லி பிஃபோர் எஸ் இங்கே. ஓகே, as many person before எஸ் ஆஃப்டர் கியூ. எஸ்க்கு பிஃபோரில் 2, ஸோ கியூக்கு ஆஃப்டரில் 2. இங்கே எஸ்க்கு பிஃபோரில் 3, கியூக்கு ஆஃப்டரில் 3. ஓகே, ஆர் பிஃபோர் டி. ஸோ ஆர் பார்த்தா பிஃபோர் டீயா இருக்கணுமா, ஆஃப்டர் யூ ஆகணுமா? ஸோ யூ ஆர் டி. யூ இங்கே, ஆர் இங்கே, டி. இதில் யூ ஆர் டி. கிளியர்? ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் டாக்ஸியாலஜி. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்கான், மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸோ த ஒன் லைக் டாக்ஸியாலஜி 2% பிஃபோர் கியூ. கியூக்கு 2 பிஃபோர்ல டாக்ஸ், கியூக்கு 2 பிஃபோர்ல டாக்ஸியாலஜி. ஓகே, ஸோ டாக்ஸியாலஜிக்கும் ஆர்க்கும், டாக்ஸியாலஜிக்கு ஆர்க்கும் எத்தனை பேர் இருக்கான்? இங்கே 2% இருக்கான். இஸ் 2 less than நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் ஜியாலஜி அண்ட் சைக்காலஜி. ஸோ அப்போ ஜியாலஜிக்கு சைக்காலஜிக்கு 4% இருக்கணும். ஸோ இங்கே ஜுவாலஜி ஆர் சைக்காலஜி, ஆர்எல்ஸ் இங்கே சைக்காலஜி ஆர் ஜுவாலஜி. இப்படி போட்டால் தான் நடுவில் என்னால் 4 மெம்பர்ஸ் போட முடியும். சரியா? ஓகே, த ஒன் லைக் ஆடன்டாலஜி இமிடியட்லி பிஃபோர் சைக்காலஜி. அப்போ பாருங்களேன், நான் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் சைக்காலஜி போட்டாகணும். இங்கே தான் சைக்காலஜி போட்டாகணும். பிகாஸ் இப்படி போட்டால் தான் சைக்காலஜி எஸ்ஸா, சைக்காலஜிக்கு இமிடியட்லி பிஃபோரில் ஆடன்டாலஜி போட முடியும். நான் இங்கே சைக்காலஜி போட முடியாது, போட்டால் இமிடியட்லி பிஃபோர் போட முடியாது. சரியா? ஸோ அப்போ இங்கே ஜியாலஜி. அப்போ ரிமைனிங் ஒரு சப்ஜெக்ட் என்னதியா? சைபர் செக்யூரிட்டியா? எஸ், சைபர் செக்யூரிட்டி இங்கே. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் மக்களே. ஓகே, கிளியரா? சூப்பர். ஸோ அடுத்து நிமிஷம். ஓகே, ஸோ என்ன ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்? பேர்ஸ் ஆஃப் லெட்டர் என்ன? எல்லுக்கு 12. ஸோ அடுத்து 22, 19, 20, 19, 20, ஆருக்கு பார்த்தா 18. ஸோ 4க்கு 15, நெக்ஸ்ட் யூக்கு 21, எஸ்ஸுக்கு 19. ஸோ 12க்கு அப்புறம் 13, 14, 15, 16, 17, 18, 19. எஸ், 12லேருந்து 19 ஒரு பேர். ஓகே, 22க்கு அப்புறம் வாய்ப்பு இல்லை. 19க்கு அப்புறம் 20. ஓகே, 22 நோ. 18க்கு அப்புறம் 19, 20 நோ. 15க்கு அப்புறம் 16, 17 இல்லை. நோ. 19க்கு அப்புறம் 20, 21, 22 இல்லை. 21 வாய்ப்பு இல்லை. ஸோ 15க்கு அப்புறம் 16, 17, 18, 19, 20 நோ. 18க்கு அப்புறம் 19, 20, 21 இல்லை. ஸோ 20, 21, 22. ஓகே, வேற 19 நோ. அப்போ ஆன்சர் 3. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மக்களே. ஸோ 3 பேர் என்னது? 12லேருந்து 19 ஒரு பேர், 19, 20 ஒரு பேர், 21, 22 ஒரு பேர். சாரி, 20லேருந்து 22 ஒரு பேர். ஓகே, ஸோ 3 பேர்ஸ். ஓகே, அடுத்து என்ன? ரிலேஷன். ஸோ ஜே இஸ் சன் ஆஃப் பி அண்ட் பிரதர் இன் லா ஆஃப் எஃப். ஓகே, பி டாட்டர் இன் லா இஸ் சிஸ்டர் ஆஃப் எஃப். அப்போ பாருங்க, எஃப் உடைய சிஸ்டர், எஃப் உடைய சிஸ்டர் எப்படி இருக்கணும்? பியோட டாட்டர் இன் லா. ஸோ அப்போ இங்கே ஒரு பையன் இருக்கணும். இந்த பையன் யாரு? பியோடைய சன். அப்பதான் பியோடைய பையன் அவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. பியோட சிஸ்டர் இன் லா, டாட்டர் இன் லா எல்லாம் போட முடியும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஜே இஸ் சன் ஆஃப் பி அண்ட் பிரதர் இன் லா ஆஃப் எஃப். பியோடைய சன்னு ஜே, பிரதர் இன் லா ஆஃப் எஃப். எஃபோட பிரதர் இன் லா வரானா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல் இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் ஏ. ஏவோட ஒரே டாட்டர் எல். ஸோ ஏவுடைய ஒரே டாட்டர் எல். ஓகே, அண்ட் அஸ் அன்மேரிடு. யார் அன்மேரிடு? எல் அன்மேரிடு. சரி,
he is nephew of J's wife. J உடைய ஒய்ஃபுக்கு நெஃப்யூ யாரு? இவங்க தானே கண்டிப்பா வந்தாகணும். இ நெஃப்யூனா பையன். ஓகே. இ இந்த இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ தான் இந்த இடத்துல அண்டு. அப்போ இ இஸ் ஒன்லி சைல்ட் ஆஃப் ஹீஸ் ஃபாதர். ஈயோட ஃபாதருக்கு ஒரே சைல்டு. கரெக்டு தானடா? சரி, ஓகே, இருக்கட்டும். ஏ இஸ் ஃபாதர் இன் லா ஆஃப் ஜேஸ் ஒய்ஃப். ஜேவோட ஒய்ஃபுக்கு ஃபாதர் இன் லா ஏ. ஸோ அப்போ ஏ இங்கே ஃபாதர் இன் லா, பி ஃபீமேலு. ஓகே. நெக்ஸ்ட் எஃப் அண்ட் எல் ஹேவ் ஒன்லி ஒன் சிப்ளிங். எஃப்க்கும் எல்லுக்கும் ஒரு சிப்ளிங். ஸோ எல் இங்க ஏ. ஏவோடைய வராது. கரெக்டா? எஃப் இஸ் நாட் ஃபாதர் ஆஃப் இ. ஈயோடைய ஃபாதர் இல்லைன்னா அப்ப ஈயோடைய மதர். கரெக்டா? அப்ப ஈக்கு ஃபாதர் இருக்கணும்ல, இங்க கொடுத்தனால இ இஸ் ஒன்லி சைல்ட் ஆஃப் ஈஸ் ஃபாதர். ஈக்கு ஃபாதர் இருக்கும்னா அப்ப எஃப் மேரிடு, இங்கே ஃபாதர். ஸோ அப்ப எனக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துல யாருக்கான்னு தெரியல. கொடுத்துருக்கதை வச்சு இதை மட்டும் தான் போட முடியுது. இந்த மைண்ட் செட்ல நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த செட்ல பிளட் ரிலேஷன் ஈஸியா போட்டுக்கலாம். கிளியர் தானே மக்களே? சார் நான் இது எல்லாமே நான் தேடி பிடிச்சி போட்டே ஆகணும், இங்க யாருன்னு எனக்கு தெரியணும், இங்க யாருன்னு எனக்கு தெரியணும்னா எக்ஸாம் முடிஞ்சு போயிட்டு வர தம்பி அனுப்பிச்சுட்டுவாங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கிளியரா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த இடமும் அன்னோன் பர்சன், இவனும் அன்னோன், இவனும் அன்னோன். ஓகே. எதை கொடுத்துருக்கானோ அதை மட்டும் போட்டா போதும். இங்க இஃப் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்கான் பாருங்க, ஒன்னொன்னா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியரா? ஓகே. அடுத்து boxes இருக்கு, one above another stack based puzzle. சரி, they contain different number of items. சரி, P is 2 box below R. R க்கு 2 below P. Only 2 between P and R. Only 2 between P and comba. Okay. R immediately below com. So அப்ப இதை வச்சு எனக்கு clue connect ஆகுது. R க்கு 2 below. So R க்கு 2 below P இருக்கான். Okay. Only 2 between P and com. R is immediately below com. அப்ப நான் com இங்க போட்டாதானே கோம்பா. எஸ், கோம். கோம்புக்கு immediately below R கரெக்ட். only 2 between P and com கரெக்ட். ஓகே. as many box below R. அப்ப எனக்கு டோட்டல் எவ்வளவு? 4 வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நான் பாசிபிலிட்டி போட சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இங்க கோம் பாசிபிள் இல்ல, ஒன்னு விட்டு இங்க கோம். கிளியரா இருக்கலாம் மக்களே ஸ்கிரீன்? ஓகே. ஸோ அப்ப இதுல இங்க ஆர், இன்னும் விட்டு இங்க பி. ஸோ இதுல ஆர், இன்னும் விட்டு இங்க பி. ஸோ டோட்டல் 4 வந்துருச்சா? இதுல 5 6 மேல, இதுல 5 6, இதுல கீழே 5 6. இது மட்டும் தான் போட முடியும். வேற பாசிபிள் ஏதாவது போட முடியுமா? கோம்புக்கு மேல 2, இங்க பீக்கு கீழே 2, இங்க கோம்புக்கு மேல 1, பீக்கு கீழே 1. கரெக்டா? ஓகே. ஸோ as many box below R. இப்போ ஆருக்கு பிலோல 2, எஸ்க்கு அபோல 2ன்னு போடலாமா? பாசிபிலிட்டி கேன்சல். இங்க பாருங்க, ஆருக்கு பிலோல 2 பேரு. அப்ப நான் எஸ் இங்கே தான் போட்டாகணும், போடலாம். பட் எனக்கு என்ன கொடுத்துருக்கான்? எஸ் கண்டென்ட் ஹேர் கிளிப் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்ப எஸ் ஹேர் கிளிப் போட முடியாது. ஸோ இங்க ஆருக்கு பிலோ, அப்ப எஸ் இங்கே வரும், எஸ்க்கு ஹேர் கிளிப். ஆறு பிலோ 1, எஸ் இங்கே, ஹேர் கிளிப் இங்கே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் the box contain mirror 3 box above u. யூக்கு 3 above. அப்ப பாருங்க, யூ இங்க போட்டாதான் யூக்கு 3 above கிளிப் போட முடியும். கரெக்டா? யூக்கு 3 above மிரரா, சாரி, யூக்கு 3 above மிரர். கரெக்டா? எஸ். இதுல நான் டெஃபினட்டா இதுலயும் யூ இங்க போட்டாதான் யூக்கு 1 2 3 above மிரர் இங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸ் பிட்வீன் ஹேர் கிளிப் அண்ட் யூ. ஹேர் கிளிப்புக்கும் யூக்கும் நடுவில் 1 இஸ் 3 less than the box between brush and Q. அப்போ பிரஷ்ஷுக்கும் கியூக்கும் 4 பாக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நான் கியூ இங்கே போட்டு பிரஷ் இங்கே போட்டாதான் 4 பாக்ஸ் போட முடியும். கரெக்டா? ஸோ இதுல ஹேர் கிளிப்புக்கு யூக்கும் நடுவில் யாரும் இல்லை. அப்போ 3 பாக்ஸ் இருக்கணும். யாருக்கு? கியூக்கும் பிரஷ்ஷுக்கும். ஸோ அப்போ நான் கியூ இங்கே போட்டா 1 2 3 விட்டு பிரஷ் போட முடியல, பாசிபிலிட்டி கேன்சல். கிளியரா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் யாரு? PQR ST. கரெக்டா? ஸோ டி இங்கே. சரி, கியூ வித் டஸ் நாட் கண்டெயின் லிப்ஸ்டிக். கியூக்கு லிப்ஸ்டிக் வராது, அப்போ இங்கே தான் லிப்ஸ்டிக். ரிமைனிங் இருக்க ஒன்று என்னதுப்பா? ஹோம் சீரம். ஸோ சீரம் இங்கே. கிளியரா மக்களே? ஈஸி. ஓகே. ஸோ அடுத்து 9 பர்சன்ஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் கேட்டகரி பேஸ்டு. என்னென்னா லே, ஹைதராபாத், மெகாலயா. ஸோ லே, ஹைதராபாத், மெகாலயா. ஓகே, சூப்பர். ஸோ அட்லீஸ்ட் 2, நாட் மோர் தென் 4. அப்போ மினிமம் 2, மேக்ஸிமம் 4 இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ எஃப் லிவ்ஸ் வித் ஈவன். இங்கே பாருங்களேன், இந்த க்ளூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எஃப் லிவ்ஸ் வித் ஈவன் நம்பர் பர்சன். எப்படின்னா எஃப் இருக்கானா எஃப் கூட வித்னா அவன் கூட, சரியா? ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் 1 2 ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்கான ஆர்எல்ஸ் எஃப் 1 2 3 4 1 2 3 4. நான் இந்த பாசிபிலிட்டி போட மாட்டேன். பிகாஸ் எனக்கு மேக்ஸிமமே 4 தான் இருக்கணும்ட்டா. இங்க 5% வந்துச்சுல. ஸோ அப்போ நான் இங்கே போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாசிபிள் தான் போட்டாகணும், சரியா? ஓகே. ஸோ அப்போ எஃப் ஹைதராபாத்ல வராது. ஸோ அப்போ எஃப் இங்கே ஒரு பாசிபிள், ஆர்எல்ஸ் எஃப் இங்கே ஒரு பாசிபிள். எனக்கு எஃப் கூட இன்னும் 2 பேர் வரணும். இன்னும் 2 பேர் தான் வரணும், வேற யாரும் போடக்கூடாது, சரியா? ஓகே. டி லிவ்ஸ் வித் ஒன்லி நாட் இன் மெகாலயா. அப்ப பாருங்க இந்த பாசிபிள்ல நான் டிஇ இங்கே போடலாம் மக்களே. ஸோ டிஇ இங்கே போடலாம். இவங்க வந்து வேற யாரும் வரக்கூடாது. ஆர்எல்ஸ் நான் எஃப் இங்கே போட்டு எஃப் கூட 2 பேரு இங்கே மெகாலயா போடக்கூடாதுல்ல, ஏன்னா டிஇ மெகாலயா வராது. ஸோ அப்ப இந்த இடத்துல வராது, கரெக்டா? ஸோ அப்ப இந்த பாசிபிள்ல பாருங்க எஃப் 1 2 இந்த இடத்துல டிஇ போடலாம், இங்க யாரும் வரக்கூடாது. ஆர்எல்ஸ் இங்க டிஇ போட்டு இங்க யாரும் வரக்கூடாது. கிளியரா? ஸோ இப்போ பாருங்களேன், இங்க டோட்டல் இங்க 3 பேர், இங்க 2, எல்லாத்துலயுமே 5 பேர் ஃபில் ஆயிட்டான். அப்ப ரிமைனிங் 1 2 3 4 4 பேருமே இங்கே தான் வந்தாகணும். ரிமைனிங் இருக்க இடத்துல 4 பேர் வந்தாகணும், சரியா? ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் இன் லேல இருக்கவன் எப்படி இருக்கணுமா? 2 less than ஹைதராபாத். ஹைதராபாத்தை விட 2 லெஸ்ஸா இருக்கணுமா? இங்க எனக்கு 2 பேர்னு தெரியுது. இதை விட 2 லெஸ்னா யாருமே இருக்கக்கூடாது, பாசிபிலிட்டி கேன்சல். இங்க 2 பேர், இதை விட 2 லெஸ்னா யாருமே இருக்கக்கூடாது, பாசிபிலிட்டி கேன்சல். இங்கே அப்ப எனக்கு 4 பேர் போட்டாகணும், கரெக்டா? கரெக்ட். ஏன்னா இங்க 2 பேரு, இங்க 3 5 வந்துட்டான். அப்ப ரிமைனிங் 4 பேரும் நான் இங்கே தான் போட்டாகணும். கிளியர்? ஓகே. ஸோ சிஏ லிவ்ஸ் வித் சேம் சிட்டி நார் வித் எஃப். அப்போ பாருங்க எஃப் கூட சிஏ வராதுன்னா கண்டிப்பா சிஏ இங்கே சரி. பிஹெச் நார் வித் ஜி, பிஹெச் நார் வித் ஜி கரெக்டான மக்களை போட்டுருக்கேன். ஸோ சிஏ சேம் சிட்டி எஃப் கூட வராது. பிஹெச் நெய்தர் பிஹெச் லிவ்ஸ் வித் ஜி, ஜி கூட பிஹெச் வராது. அப்ப ஜி இங்க பிஹெச் இங்க, ஆர்எல்ஸ் நான் ஜி இங்க போட்டு பிஹெச் இங்கேயும் போடலாம்ல. கரெக்டான மக்களே? இல்ல போட முடியாது. இங்க பாருங்க, நான் ஜி இங்க போட்டு இங்க பிஹெச் போடலாம். அப்ப ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் இங்க போடலாம்ல. ஸோ ஆன்சர் என்ன மக்களே? எப்படி வரும்? சிஏ லிவ்ஸ் இன் சேம் சிட்டி நாட் வித் எஃப் போட்டாச்சு. நம்பர் ஆஃப் பர்சன் இங்க 4 பேர் வரணும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. இங்க 4 சிஏ வந்துட்டான். ஸோ அப்போ இன்னும் ரிமைனிங் 2 பேர் வந்தாகணும். இங்க இன்னும் 2 பேர் வந்தாகணும். பிஹெச்ஜி ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் யாருன்னா பிஹெச்ஏஜி போட்டாச்சு. நாட் வித் எஃப், எஃப் கூட வரல. பிஇஹெச் நெய்தர் பி நார் ஹெச் லிவ்ஸ் வித் ஜி. ஸோ ஜி கூட பிஹெச் வரா, ஜி கூட பிஹெச் வராது. ஸோ மக்களை எங்க பாருங்க, நான் இங்க ஜியை போட்டா பிஹெச் இங்க போடலாம். ஆர்எல்ஸ் நான் ஜி இங்க போட்டா இங்க பிஹெச் போடலாம். கரெக்டா தானப்பா? மொத்தம் 2 5 9. கைஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க? எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா டிவ்ஸ் ஒன்லி வித் ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் நாட் வித். ஓகே. கே லிவ்ஸ் வித் ஆட் நம்பர், அந்த க்ளூவே மறந்துட்டேன் பாருங்க. கே லிவ்ஸ் வித் ஆட் நம்பர் ஆஃப் பர்சன். ஸோ அப்ப கே எங்க வரும்? கே லிவ்ஸ் வித் ஆட் நம்பர் ஆஃப் பர்சன்னா கே கண்டிப்பா இங்கே தான் வரும். ஏன்னா நான் கே இங்கே போட்டா ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் கூட வந்துருவான். ஸோ அப்ப கே கண்டிப்பா இங்கே தான் வரும். கே கண்டிப்பா இங்கே தான் வரும். அப்ப ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் ஜி இங்க, பியும் ஹச்சும் இங்கே. கரெக்டா? ஓஹோ, இதை கவனிக்கல மக்களே. எங்க கொடுத்துருந்தோம்? கே லிவ்ஸ் வித் ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்குல்ல. ஸோ இதை கவனிக்கல. ஸோ கிளியரா? ஹோப் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ லைட்டா சொதப்பல் போட்டாச்சு, மன்னிச்சு விடுங்க. ஸோ 14% parallel row சரி. ஏபிசிடி ஃபேசிங் சவுத்து, STUVWXY ஃபேசிங் நார்த். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்கான்? ஒய் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஒன்லி யூ, யூவோட ஒரே நெய்பர் ஒய். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்கான்? நார்த்தா. ஸோ அப்போ நான் யூ இங்கே வச்சு யூவோட ஒரே நெய்பர் ஒய் இங்கே வைக்கலாம். ஆர்எல்ஸ் நான் யூ இங்கே வச்சு யூவோட ஒரே நெய்பர் ஒய் இங்கே வைக்கலாம். கரெக்டா? ஸோ டோட்டல் 14 7 2 3 4 5 6 7 3 4 5 6 7. ஓகே.
ஸோ ஒன்லி 1% பிட்வீன் ஒய் அண்ட் ஃபேஸஸ் ஜி. ஸோ அப்போ ஒன்று விட்டு ஜி இங்கே, ஒய் ஒன் ஃபேஸஸ் ஜிக்கு ஜி இங்கே. சரி, எஃப் செகண்ட் டு ரைட் ஆஃப் ஜி, ஜியோட செகண்ட் ரைட்ல எஃப் இங்கே, ஜியோட செகண்ட் ரைட்ல எஃப் இங்கே. ஓகே, இ ஃபேஸஸ் டவுன் தேர்ட் டு ரைட் ஆஃப் வி, வியோடைய தேர்ட் ரைட். நான் வி இங்கே போட்டால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரைட் இ இங்கே போடலாம், ஆர்எல்ஸ் வி இங்கே போட்டால் தேர்ட் ரைட் இ இங்கிட்டு போடலாம். சரி, ஒரு பாசிபிளாக போவோம். வியோட தேர்ட் ரைட் இ. ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் எஃப் அண்ட் எஃப்க்கு ஈக்குவல்ல 3 பேர், சேம் அஸ் ரைட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ரைட்ல 3 பேர். இதான இ இங்கே வச்சிருந்தா 4, எக்ஸோட ரைட்ல 4 பேர் போடலாம். சரி, பி ஃபேஸஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட இமிடியேட் ரைட் பி. இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுவே நான் பி இங்கே வச்சு இ இங்கே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இங்கே வருவான். எக்ஸோட இமிடியேட் ரைட் என்னால் போட முடியுமா? எக்ஸோட இமிடியேட் ரைட் போட முடியுமா மக்களே? போட முடியாது, பிகாஸ் அந்த இடத்துல ஆல்ரெடி ஜி இருக்கான். சரியா? 2 3 4 5 6 7 பி இங்கே என்ன பண்ணா, இ ஃபேஸஸ் தேர்ட் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரைட்ல இ இங்கே ஜி முன்னாடியே இருந்துச்சு ஏதோ ஒன்று, எஃப் செகண்ட் டு ரைட் ஆஃப் ஜி, ஜியோட செகண்ட் ரைட் எஃப் இங்கே. ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட இமிடியேட் ரைட்டு பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்லி 3% பிட்வீன் ஏ அண்ட் டி, ஏடி. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏடி இங்கே தான் போட்டாகணும். கரெக்டானே? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போ ஏடி கண்டிப்பாக இங்கே தான் போட்டாகணும். அப்போ ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் யாரு? சி இங்கே. ஓகே, டி ஃபேஸஸ் டி. அப்போ பாருங்க, டி இங்கே, அப்போதான் டி இங்கே, ஏ இங்கே போட முடியும். ஸோ நான் இங்கே டி போட்டால் ஃபேஸஸ் டி போட முடியாது. சரியா? ஓகே, எஸ் நெய்தர் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு டி, டிக்கு அட்ஜசன்ட்ல எஸ் வராது. ஸோ அப்போ எஸ் இங்கே, ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் யூவிடபிள்யூ, சாரி எஸ்டி யூவிடபிள்யூவா, எஸ்டி யூவிடபிள்யூ இங்கே. ஆன்சர் கரெக்டா மக்களே? கிளியர்? ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வர்ற பாசிபிள் வச்சு மூவ் பண்ணுங்க, வராத பாசிபிள் யோசிச்சுட்டு எடுத்து டைம் எடுத்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? ஓகே, ஸோ காய்ஸ் செஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸாக சொல்லுங்க. ஏன்னா இவ்வளோ மெனக்கட்டு மெமரி பேஸ்ட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னே தெரியல, இன்னைக்கு காலையில் நடந்த எக்ஸாம். சரியா? ஸோ பி லெஸ் தென் எம், பி லெஸ் தென் எம் என்ன காமனாக இருக்கு? பி லெஸ் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, கியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் வராது, கியூ கிரேட்டர் தென் ஹெச், கியூ கிரேட்டர் தென் ஹெச் வராது. ஸோ இப்போ ஆன்சர் நெய்தர். அடுத்து எம் லெஸ் தென் பி, எம் லெஸ் தென் பினா ரெண்டு கம்பைண்டாக என்னப்பா இருக்கு? 6. ஸோ அப்போ வராது. டி கிரேட்டர் தென் எல், டி கிரேட்டர் தென் எல், டி கிரேட்டர் தென் எல் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஒன்லி 2. சரி, இங்கே டபிள்யூ லெஸ் தென் எம், டபிள்யூ லெஸ் தென் எம் கரெக்ட். ஸோ ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் போத். ஸோ நெக்ஸ்ட் ஆர் கிரேட்டர் தென் டி, ஆர் கிரேட்டர் தென் டியா? நோ. எம் லெஸ் தென் பி, எம் லெஸ் தென் பி கரெக்ட். ஸோ ஆன்சர் ஒன்லி 2. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி, பி, இ, பி. கரெக்டான மக்களே? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் கைஸ், டைரக்ஷன் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் போடுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். 2 முடிச்சுட்டு இந்த 2 கொஸ்டின் 34 35 ரெண்டுக்குமே ஆன்சர் என்னதை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ கைஸ் டெஃபினட்டாக உங்கள் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ மெனக்கெட்டு உங்களுக்கு ஒரு செஷன் கொண்டு வந்து இப்போ தானே எக்ஸாம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க, 3 லைவ் முடிச்சிருக்கேன் ரிவ்யூவோட சேர்த்து. ஸோ செஷன் உங்களுக்காக தான் மக்கள் எல்லாமே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்கமிங்கில் நீங்கள் எழுத போகிற எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிஎஸ் கிளர்க் ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே.